நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னா அதிசய மயில். அப்படி என்ன இந்த மயில்கிட்ட அதிசயம்? வாங்க பார்க்கலாம். எல்லாரும் நமக்கு தேவையான வசதிகள் வேணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த கிராமத்தில் மட்டும் ஒரு சில குறைகள் இருக்கு. அந்த குறைகள் நினைச்சி அந்த கிராம மக்கள் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஆனால் அந்த வேதனை அந்த மக்களோட நிற்கல, அந்த ராஜாவுக்குமே நிறைய இருந்தது. என் கிராமத்து மக்களுக்கு எல்லா தேவையும் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் எந்த ஒரு மரத்துலேயும் மலர்கள் இல்லை, காய்கனிகள் கிடைக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார். நம்ம பூஜு ராஜாவோட வேதனை பார்த்துட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டான். இவருக்கு ஏதாவது உதவி செய்யணுமேனு யோசிச்சுட்டு இருந்தான். ஒரு நாள் பூஜு காட்டுக்குள்ள நுழைஞ்சி விலங்குகளை பார்த்துட்டு வரக்காக கிளம்பியிருந்தான். ஆரம்பத்திலே கழுகையும் ஆந்தையும் பார்த்துட்டு ஒரு பயத்தோடவே காட்டுக்குள்ளே போனான். பூஜு நடுக்காட்டை அடைஞ்சதும் ரொம்ப திகிலா இருந்தது. அந்த சமயம் பார்த்து திடீர்னு தடுக்கி விழுந்துட்டான். விழுந்ததில் தலையில் இடப்பட்டு மயக்கம் அடைஞ்சான். அப்போதான் இந்த அதிசய மயில் உள்ள வந்தது. அவன் கிட்ட போய் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தது. பூஜுவை எழுப்ப அந்த அதிசய மயில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தது. எதுவும் பலன் இல்லாத தன்னோட சக்தியை வெளிப்படுத்துச்சு. அந்த சக்தியினோட பலன் கிடைச்சி பூஜு கண் முழிச்சு எழுந்து உட்காந்துட்டான். தனக்கு யார் உதவி செஞ்சிருப்பான்னு பார்க்கும்போது கண்ணெதிரே ஒரு மயில் நின்றுட்டு இருந்துச்சான். அந்த அழகான மயிலை பார்த்ததும் பூஜுவுக்கு ரொம்ப சந்தோஷம். காப்பாற்றின மயிலுக்கு நன்றி சொன்னான். அந்த அரிசிய மயிலோட சக்தியை நினச்சிக்கிட்டே பூஜு நடந்துக்கிட்டு இருந்தான். ஏன் இந்த அரிசிய மயிலோட சக்தியை நம்ம ஊர் மக்களுக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு திட்டம் தீட்டினான். இந்த நல்ல விஷயத்தால் ராஜாவுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு நினச்சி அதற்குண்டான வேலையை செய்ய வேகமாக கிளம்புனான் பூஜு. திடீரென ஒரு மயில் குரல் கேட்டதால் எல்லாரும் அதிர்ச்சியானுங்க. ஏன்னா அந்த கிராமத்தில் இது வரைக்கும் அப்படி ஒரு சத்தத்தை கேட்டதே இல்லை. எல்லாரும் பயப்படவும் செஞ்சாங்க. அப்புறம்தான் தெரிஞ்சது அந்த குரலோட மகிமையால் எல்லா மரத்துலேயும் பூவும் காய்கனியும் இருந்தது. இதை பார்த்ததும் கிராம மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பக்கத்து கிராமத்துக்கு போய் திரும்பி வந்த ராஜா தன் ஊரில் முதலாக மழை பெஞ்சதை பார்த்துட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார். உடனே ஊருக்குள்ளே வேகமாக ஓடி போனார். எல்லா மரத்துலேயும் பூக்களும் காய்கனிகளும் இருந்தது. இதை பார்த்துட்டு ராஜாவால் நம்பவே முடியல. சந்தோஷத்தில் கடவுளுக்கு நன்றி சொன்னார். அந்த கிராமத்தில் முதலாக மழை பெஞ்சதும் பூக்களும் காய்கனிலும் வந்ததால் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ராஜா கிட்ட அந்த விஷயத்த சொல்லி பகிர்ந்துக்கிட்டாங்க. உடனே பூஜு பேச ஆரம்பித்தான். வணக்கம் ராஜா, நம்ம கிராமத்தில் நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அதிசயம்தான் காரணம். அந்த அதிசயம் என்னன்னு நீங்களே பாருங்களேன். அப்போதான் அந்த அதிசய மயிலை எல்லாருக்கும் அறிமுகம் செஞ்சு வச்சான் பூஜு. அந்த அதிசய மயிலை பார்த்து